தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி தாவுவதை தடுக்க விருது வழங்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கட்சி தாவலை தடுக்க விருது வழங்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக செய்திகள் வருகின்றன. குறிப்பாக ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர். இவர் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர். இவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து பல கிலோ தங்க நகைகளை கைப்பற்றியது, பண மூட்டைகளை கைப்பற்றியது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை இவருக்கு 900 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது, 55 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்தது. ஆனால் திமுக தலைவர்கள் ஜெகத் ரட்சகனை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூட சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அமலாக்கத்துறையின் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக ஜெகத் ரட்சகன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர உள்ளதாக செய்திகள் வந்தன. ஆனால் அவரை திருப்திப்படுத்தும் வகையில் திமுக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கலைஞர் விருதினை ஜெகத் ரட்சகனுக்கு வழங்கியது. அதேபோன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத பழனி மாணிக்கம், தஞ்சாவூர் தொகுதி முன்னாள் எம்பி பழனி மாணிக்கம், முன்னாள் மத்திய அமைச்சர், இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அவருக்கு மு.க. ஸ்டாலின் விருதினை திமுக அறிவித்துள்ளது. 2 பேரும் ஜெகத் ரட்சகன், பழனி மாணிக்கம் 2 பேரும் கட்சியிலிருந்து விலகப் போவதாக செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருதும் பழனி மாணிக்கத்துக்கு மு.க. ஸ்டாலின் விருதும் வழங்கப்படுவது இந்த 2 பேரும் கட்சி தாவலை தடுப்பதற்காகத்தான் வழங்கப்படுகிறது என்றும், இருவரையும் சமாதானப்படுத்தி திருப்திப்படுத்தத்தான் இந்த விருது வழங்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆக திமுகவின் விருதுகள் கட்சி தாவுவதை தடுக்கவே பயன்படுத்தப்படுகின்றன என்றே தோன்றுகிறது. திமுகவினரை உற்சாகப்படுத்த அல்ல, திமுகவை சார்ந்தவர்கள் கட்சி தாவுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன என்று தோன்றுகிறது.